Hi everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய பிகினர்ஸ்க்கு டெய்லி நாம் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன கொஷன் டைப் சென்டென்சஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது அப்படின்னா வாட் டு யூ மீன், வாட் டு யூ மீன் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம். ஒருத்தங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம நான் அதை கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்த நான் கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ நான் அதை கொண்டு வரட்டுமா அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஷுட் ஐ பிரிங் இட், ஷுட் ஐ பிரிங் இட் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும்போது நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம அக்கம் பக்கத்தில் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா புதுசாக ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவன் எப்படி, அவன்கிட்ட கார்லாம் இருக்கா, அவன்கிட்ட கார் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அவன்கிட்ட கார் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி கொஷனாக கேட்கலாம் அப்படின்னா ஹேஸ் ஹீ கோட் அ கார், ஹேஸ் ஹீ கோட் அ கார் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம். சின்ன பசங்க யாராவது எங்கேயாவது வேலை செஞ்சிட்ருக்கதையோ இல்லை எங்கேயாவது வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பார்த்தா நீ ஏன் படிப்பை நிறுத்திட்ட அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? நீ ஏன் படிப்பை நிறுத்திட்ட அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி கொஷனாக கேட்குறது அப்படின்னா why have you dropped your studies, why have you dropped your studies அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ரொம்ப நாள் கழித்து நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களை பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு கேட்கக்கூடியதே நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? நீ எப்படி இருக்க அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா ஹவு டு யூ டூ, ஹவு டு யூ டூ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்லை அப்படின்னா நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டை நம்ம ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அவங்ககிட்ட பாயெல்லாம் சொல்லிட்டு கிளம்பும்போது நாம் மறுபடியும் எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? நாம் மறுபடியும் எப்போ மீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா when shall we meet again, when shall we meet again அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பசியாக இருக்கும்போது நம்ம சாப்பிட போகலான்னு போகும்போது அம்மா அப்போ தான் சமைச்சிட்ருப்பாங்க. ஸோ நம்ம கேட்போம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா how long will it take, how long will it take அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். வீட்டில் நம்ம பிரதரோ சிஸ்டரோ ஏதாவது ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா நீ என்ன தேடுற அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? நீ என்ன தேடுற அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி கொஷனாக கேட்கலாம் அப்படின்னா வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார், வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நம்ம வீட்டில் இருக்கவங்களோ இல்லை நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டோ ஒருத்தவங்க ஏதாவது டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் கொஷனாக கேட்குறது அப்படின்னா இஸ் தேர் எனி ப்ராப்ளம், இஸ் தேர் எனி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.